வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் கூடைக்கு பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது சிவன்கனில் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 7.5 அடியில் 21 வயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் கலரில். இந்த ஸ்டீல் ஸ்கேலில் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன சைஸு கூட தான் நான் இப்போ மேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேஸ் போடுறதுக்கு ரோல்லையே இருக்கட்டும், நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 7.5 அடியை நம்ம 2ஆக மடிச்சுக்கணும். கரெக்டாக ஈவனாக 2ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம மூடி பார்க்கறதுக்கும் நான் கரெக்டாக வரும். நான் சொல்கிற மாதிரி மேக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஈவனாக இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் இந்த 2ஆக மடித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதை அப்படியே சேர்ந்து அளந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் லைன் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 அடி இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை நீங்கள் மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த கூடைக்கே எப்பயுமே அப் அண்ட் டவுன் ஃபஸ்ட்டு லைனுக்கு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. அப்போனா தான் ஃபினிஷிங் உங்களுக்கு வயர் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போடுறப்ப மட்டும் அப் அண்ட் டவுன், அதுவும் சிவன்கனில் மேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக செக் பண்ணணும். நீங்கள் இங்கே பாருங்கள், நம்ம 1/2 அடி விட்டுட்டு அளந்துருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த ரன்னிங் வயரில் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மூடி போடுற பாகத்துக்கும் நீங்கள் சைடுலேயும் நம்ம ஒரு 3 நாட் நம்ம கண்டிப்பாக விடுவோம். அதுக்கும் சேர்த்து தான் நான் இந்த மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். 1/2 அடி விட்டுறது சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், சிவன்கன் நாட் போடுறோம். அதுக்கும் வயரை 2ஆக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயர் மேலே இருக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சைடு நம்மளுக்கு அந்த லூப் நம்ம நீட்டாக மேக் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, வயர் எடுத்து நீங்கள் இப்படி விடணும். இது தாங்க சிவன்கன் நாட்டு நம்ம போடுறது. ஒரு நார்மல் நாட்டு, ஒரு சிவன்கன் நாட்டு நம்ம இந்த மாதிரி போடணும். இப்படி சிவன்கன் நாட் போடுறப்ப நம்மளுக்கு 2 வயரும் பக்கத்தில் இருக்கும். கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சப்போஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். அதுக்கு அதே மாதிரியே நம்ம 2ஆக நம்ம வயரை மடித்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் எப்பயும் போல் நார்மல் நாட், ஒரு சிவன்கன் ஒரு நார்மல். இந்த சிவன்கன் கூட எப்பயுமே ஒரு சிவன்கன் ஒரு நார்மல் நாட் போடுவோம். அதே மாதிரி நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப சிவன்கன் நாட்டுக்கு மேலே ஒரு நார்மல் நாட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நார்மல் நாட்டுக்கு மேலே சிவன்கன் நாட்டு தான் இருக்கணும். ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். அப்போனா தான் அந்த கூடையோட ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அப்போ தான் கரெக்டாக நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடணுங்க. இப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கிறது இந்த 2 ரோல் கூட சிவன்கனில் மூடி போட்ட கூட 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்காக இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம சிவன்கனில் லஞ்ச் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ இந்த பேஸ் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம அப் அண்ட் டவுன் நம்ம கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் அந்த 21 வயரையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிடணுங்க. நான் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் நான் கட் பண்ணல வயரை. எப்படி கட் பண்ணணுன்னா, இங்கே நம்ம விட்டோம் பார்த்திங்களா, அந்த லைனை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு லைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு லைனை நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு பின் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போ மூடி போட்ட கூட போகிறோம். ஸோ மேல் பாகத்திலேயே தான் இந்த பின் பண்ணியிருக்க மேல் பாகத்திலே தான் நம்ம 10 லைன் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல, அந்த அளவை தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் 10 லைனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கூடைகள் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நார்மல் நாட் போட்டிருந்தோமா, இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேலே சிவன்கன் நாட்டு போடணும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் லைனுக்குலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுவாகவே கரெக்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு, அடுத்து சிவன்கன் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட்டு. இதே மாதிரி மாற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போடணும். எப்படி போடுறேன்றதை நல்லா பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சிவன்கன் நாட்டு.
இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ் மட்டும் தான் நம்ம எப்படி போடுறோன்னு பார்க்குறோம், அதுவும் மூடி போட்ட கூடைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மூடி போட்ட கூடைக்கு பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் நிறைய டவுட்டு கேட்குறீங்க. ஏன்னா அந்த வயர் பத்துமா, நம்ம வந்து குறைச்சி எடுக்கிறோம், மூடிக்கு எப்படி வரும், உங்களுக்கு ஒரே பக்கமாக எப்படி போடுறது அப்படின்னு நிறைய டவுட்டு கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த லைனை ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுறணும். போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நம்ம அந்த 10 லைனுக்குமே அந்த ஃபஸ்ட்டு லைன் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இருந்தால் நம்ம அளவு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள், அதுவுமே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் அளந்து தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 லைன் நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ 3வது லைன் எப்படி போடுறோன்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தாங்க எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு மேலே வந்து நார்மல் நாட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன போடணும், சிவன் கண் நாட்டு போடணும். சிவன் கண் நாட்டு இருந்துச்சுன்னா நார்மல் நாட்டு போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹைட் வந்து எப்போயும் போலயே நீங்கள் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சுற்று வயர் ஏற்றிட்டிங்கனாலே போதுங்க, ஈஸியாக வந்துடும். ஏணிப்படி முடிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சிவன் கண்ணில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 10 லைனுமே நான் வந்து போட்டுட்டேன். பாருங்கள், மேல் பக்கம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக மூடி பாகத்துக்கு வயர் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நான் என்ன கட் பண்ணல, இந்த ஃபஸ்ட்டு லைன் அளந்து தான் கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அளந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பேஸ் வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து கிடச்சிருச்சுன்னு பாருங்கள். இனிமேல் நம்மளுக்கு பின் தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஒரு நார்மல் நாட்டுக்கு மேலே சிவன் கண்ணுன்னு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சைடு போர்ஷனில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். மற்ற எந்த இதுவுமே வந்து செகண்ட் லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த பேஸ் எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.